ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து விலாக் வந்து ரொம்ப ஒரு நார்மல் ருட்டீன் விலாக். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது திங்ஸ் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ரீஃபில் பண்ணவே இல்லை. ஸோ அதையும் அப்படியே ரீஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கணும் இல்லையா, அதையும் வந்து அதுக்கப்புறம் தான் பண்ணணும். ரீஃபில் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரோட்டீன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த தால் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் 1 கப்பு வந்து துவர் தால் எடுத்திருக்கேன், 1 கப்பு வந்து சன்னா தால் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புங்கிறது ஒரு 100 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம 200 அப்படியே டபுள் ஆக்கிக்க வேண்டியது தான். ஸோ ஈச் வந்து பருப்பு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், க்ரீன் மூங் தால் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே வந்து பச்சரிசி, ஒரு கிறிஸ்பினஸ்க்காக வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் கப் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பொன்னி ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு என்ன தால் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பருப்புமே வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் தான். ஸோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா பருப்பு எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சோம்பு சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்சிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஊறுற டைம் வந்து 3 to 4 ஹவர்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இல்லைனா அந்த பருப்பு அரிசி எல்லாம் வந்து சரியாக அரைப்படாது, ரொம்ப திப்பியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடங்கிற மாதிரி திக்காக ஊற்றினோன்னா கொஞ்சம் குறப்பாக சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து அரைச்சி வந்து எடுக்கணும். உரப்பு வந்து இன்னுமே 2 ரெட் சில்லி எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். நான் குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக உரப்பு வந்து நான் கம்மியாக போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும். ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஆனியன், அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான், எவ்வளோ ஆனியன் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து இதில் வந்து கருவேப்பிலை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கருவேப்பிலை என் வீட்டில் இல்லை. அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஸோ ஒரு க்ரீனிஷ்க்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்க்கலாம். ஸோ கீரை கூட நம்ம எந்த கீரை வேணாலும் இதில் பாலக்கீரை கூட கட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். எல்லாமே ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் தானே, நம்மளுடைய இதுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சிருக்கேன். இது வந்து திக்காகவும் ஊற்றிக்கலாம், தின்னாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ நம்மளுடைய இஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் ஆயிலோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். இது வந்து டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். நாங்கள் ரெண்டுக்குமே தான் சாப்பிட்டோம். காலையிலையும் சாப்பிட்டோம், டின்னருக்கும் அதே தான் வச்சுருந்தேன். இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் சில பேர் வந்து அவியல் வந்து சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் தேங்காய் சட்னி தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் 2 ப்ரோட்டீன் தோசை செஞ்சாச்சு. இது கூட வந்து கண்டிப்பாக வந்து டீ இருக்கணும். ஸோ அது வந்து டீ இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வந்து அந்த டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோடு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக.
நெக்ஸ்ட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் செட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் பழைய திங்ஸ் எல்லாமே ரொம்ப அலுமினியம் பாத்திரம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுடலாம். ரொம்ப நாள் ஆனாலும் வந்து குக் பண்ணவும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள்னால் வருஷக்கணக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு ரொம்பலாம் எடுத்து போல ஒரு 2-3 பாத்திரம் தான் இருந்தது. ரொம்ப செலக்டிவாக தான் முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன்னா, நான் இண்டக்ஷன் வச்சுருக்கிறதுனால இண்டக்ஷனுக்கும் நமக்கு யூஸ் ஆகணும், ப்ளஸ் கேஸ்க்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வந்து கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பிராண்ட் வந்து பார்த்துருப்பீங்க, செஃப்லைன் பிராண்டு தான். ரொம்ப நல்லா இருந்தது, ஆஃபரில் இருந்துச்சு அப்போது. சரி உடனே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சாஸ்பேன் இது கூட ஒரு வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து அழகான லிட்டு. பீஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம திக்குங்க, ரொம்ப திக்காக இருக்கும். எதுவுமே அடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கம்மி தான் சான்ஸு. எஸ்எஸ் ஆஸ் யூஷுவல் அடி வந்து லைட்டாக அந்த மேலே அந்த ஒரு மாதிரி மசாலாவோட பிடிக்கும், அது வந்து மாற்ற முடியாது. பட் வந்து கீழே வந்து நல்ல கனமான பாத்திரம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 2-3 பாத்திரமும் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சட்டி இந்த மாதிரி வந்துருந்துச்சு நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி வந்து நான் பண்ணியிருப்பேன். நான் முதல்ல எடுத்து யூஸ் பண்ணது பிரியாணி தான். அது வந்து 6 லிட்டர் இருந்துச்சு. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 2 லிட்டர், அதுக்கப்புறம் 3 லிட்டர். இதுதான் வந்து அந்த மாதிரி நம்ம சட்டி குழம்பு, ரைஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 லிட்டரில் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பிரியாணி நான் பண்ணியிருப்பேன். இது கூட வந்து 2 கரண்டி, ஒரு தோசை திருப்பியும் ஒரு நார்மல் குழம்புலாம் எடுக்கிற மாதிரி ஒரு கரண்டி. அப்புறம் இந்த பேன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அம்மா இந்த பேன் ரொம்ப வெயிட்டுங்க, ரொம்ப வெயிட்டு, எப்படி ஹெவியாக இருக்குது. இது வந்து சரி டெய்லி குக்வேர் எடுக்கலனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இவ்வளோ இவ்வளோ வெயிட்டு லிஃப்ட் பண்ணணுமா, அந்தளவு வெயிட் இருக்குது சொல்லப்போனால். ஸோ அது ஒரு பேனு, அதுக்கும் லிட்டு, எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக லிட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம இதுக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதுக்கு கரெக்டான லிட்டும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ரீசெண்டாக வாங்கின கலெக்ஷன். ஐ திங்க் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எஸ்க்கு வந்து அப்படியே மாறியாச்சு. இந்த வச்சுருக்கேன் இல்லையா கீழே, இந்த 3 சட்டி தான் வந்து வரும். 6 லிட்ரு, 3 லிட்டர், 2 லிட்டர். கீழே வந்து இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு, லைனர் வந்துலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சுஃப்ரா சாப்பாடுக்கு விரிப்போம் இல்லையா, விரிச்சுட்டு அது வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணிடலான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பவுல் பீங்கா செட்டு தான் இது. இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்லலாம் பார்ப்பேன், அந்த ஒயிட் கலர் அந்த பீங்கா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாஸ்லாம் வச்சுருப்பாங்க, சின்னதும் இருக்குது, இந்த சைஸ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சட்னி இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரி நம்மளும் இது மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்து, ரொம்ப கம்மி தாங்க. ஸோ லூலூவில் பார்த்தேன், ஆனால் டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம இதுவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து பீங்கா இது தான், பட் வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் ரெட் இருந்துச்சு. ஸோ நான் ஒயிட் வந்து எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்களா டிசைன் வந்து ஒரு மாதிரி மார்பிள் டிசைன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னோடய பிளானு. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.